ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையோட இறக்கத்துல நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்புறம் இந்த நீயா நானா பார்த்த மக்களே, அதில் ஒரு ஃபேமிலி பாருங்க, அவங்களுக்கு முஸ்லீம் மாட்டுக்குது. இந்த அம்மா சொல்லுது, அவங்க மாமியார் அவங்க கூட இருக்கும்போது 4000 ரூபாய்க்கு செலவாகிறாங்களாம்மா. மாமியார் போனதுக்கப்புறம் வெறும் 1000 ரூபா தான் செலவாகுது. அப்போ அவங்க மாமியாருக்குன்னா 3000 ரூபா செலவு. என்ன செலவு? அவங்க மாமியார் என்ன பூதமாக தின்னுக்குதியாக இருக்குமா? அந்த மாதிரி அந்த அம்மா சொல்லுது. இன்னொருத்தர் சொல்கிறாரு, வீட்டில் அன்னெசரி, அதாவது 3வது பிரசன்ட் 3வது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த இடம் ஒதுக்கணும். ரூம் தனியாக ரூம் வேணும், ப்ரைவேசி இருக்கிறதுல எங்களுக்கு, அப்படி இப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. மக்களை, ஒரு அம்மா தன் மாமியாரை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்துச்சம்மா. ஒரு மக சட்டியில் சோறு வைக்கிறது, சட்டியில் தான், மண் சட்டியில் தான் கொண்டு போய் வெளியே தான் இது பண்ணுறது, அந்த மாதிரி இருந்திருக்குது. இதை அவங்க பையன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். ஒரு நாள் அந்த அம்மா இறந்துருச்சு. அந்த அம்மா கொண்டு அடக்க மாட்டேன், அந்த சட்டி எடுத்து கொண்டு போய் வெளியே வீசலாம். அவங்க அம்மா எடுத்து போகும்போது அவங்க பையன் சொன்னானாம்மா, அம்மா இருமா எதுக்கு வளர்த்திக்கு வெளியே வீசுகிறா, கொஞ்சம் பத்திரமா வைமா இருக்கும். ஏன்டான்னு கேட்டுக்கோங்க. நாளைக்கு உனக்கு அது உபயோகப்பட முடியாமா, அதுக்காகத்தான் கொஞ்சம் வச்சிருங்க பத்திரமாடினாங்க. அப்போ தான் அந்த தாய்க்கு தெரிஞ்சது, தன் வினை தன்னை சுடும். நம்ம போட்டது நமக்கே திரும்பி வருது பார்த்திங்களா. அதுதான் விடாங்களே. அதாவது நாம் என்ன செய்கிறோமோ அதே நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நமக்கு செய்வாங்கன்றதை கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க மக்களை. வயசானவங்க இருக்கிறதுங்களுக்கு ப்ரைவேசி இல்லையாம்மா, வயசானவங்களுக்கு ஏதாவது எங்கே போனோம் எங்கே வரணும் சொல்லிட்டு போகணுமா, சொல்லிட்டு வரணுமாம்மா, இதெல்லாம் சொல்லாமல் இன்றைக்கி ஆடு மாடுங்களா, அவங்க இஷ்டத்துக்கு போகணும், உங்கள் இஷ்டத்துக்கு வரணும், உங்கள் இஷ்டத்துக்கு அவுத்து போட்டு ஆடணும். இதெல்லாம் பெரியவங்க இருந்து தட்டு கேட்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வர இப்போ ஒரு குடும்பம் நடத்துகிறீங்களே, இந்த மாதிரி இது ஒரு வாழ்க்கை வாழுதுன்னு சொல்லிட்டு அந்த ஈனை சொல்லிட்டு அந்த அம்மாவை சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த ஒரு சைடில் இருக்கிற அந்த குடும்பம் நம்மளே பேசிகிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது காரி மூஞ்சில் துப்பணும் போல் இருக்குது, இல்லை தொடப்ப எடுத்துட்டு மூஞ்சி அடிக்கணும் போல் இருந்துச்சு மக்களை. ஆனால் நமக்கு அது செய்ய முடியுமா? முடியாது.